எண் 5 அபிநந்தினி எம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபிநந்தினி. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என் குடும்ப உறுப்பினர். என் குடும்பத்தில் புதிய வரவான எனது தம்பி. என் தம்பியை பற்றி தான் நான் பேசப் போகிறேன். என் தம்பி பெயர் ஆரோனந்தன். அவன் பிறந்து 6 மாதங்கள் ஆகிறது. என் தம்பி சிங்கக்குட்டி. அவன் பிறந்ததிலிருந்து எங்கள் வீடே சந்தோஷமாக இருக்கின்றது. முதல் 3 மாதங்கள் வரை அழுகை குரல் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. இப்போது வித்தியாசமான குரல் வித்தைகள் காட்டிக்கொண்டிருக்கிறான். அந்த அழகிய குரலால் அவனது சிரிப்பிற்கும் குறும்பிற்கும் இந்த உலகில் நீடிடையே கிடையாது. அதிலும் என்னை கண்டதும் அவன் சிரிப்பு சற்று கூடுதலாகவே உள்ளது. என் தம்பி சில நாட்களாக என்னை கொஞ்சம் ஆரம்பித்துள்ளான். எனக்கு அவ்வளவு புரிப்பு. நாங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் பிரியவே மாட்டோம். இவள் அன்னை பாதி தந்தை மீதி. ஆனாலே அக்கா என்ற ஞாபகம் மறந்து போனாலே. ஆம், நான் என் தம்பிக்கு அக்கா என்பதை மறந்து இன்னொரு அம்மாவாகவே மாறிவிட்டேன். அவன் பிறக்கும்போது மருத்துவமனை அறையில் வெளியே அம்மாவும் குழந்தையும் எப்போ வருவார்கள் எனது காத்து கொண்டிருந்தேன். அப்போது அவன் அழுகை குரல் கேட்டது. உடனே அவனை நான் பார்க்க வேண்டும் என்று துள்ளி குதித்தேன். அப்போது ஒரு மருத்துவர் வெளியே வந்து, உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துள்ளது, ஆண் குழந்தை பிறந்துள்ளது, தாயும் சேயும் நலம் என்றார். எங்கள் குடும்பமே ஆனந்தி கண்ணீர் விட்டோம். அப்போது சற்று நேரத்தில் மருத்துவர் என் தம்பியை தூக்கி கொண்டு வந்தார். என்னை தான் முதலில் அழைத்தார். என் கைகளில் தம்பியை வைத்து, முதல் உன்னிடம்தான் தர வேண்டும் என்று அம்மா கூறினார் என்றார். அந்த அழகிய அந்த முகம், குட்டி கை கால்கள் நான் பார்த்ததும் கட்டி அணைத்து முத்தம் விட்டேன். என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருந்தது அன்று. இன்னும் அவனை பள்ளிக்கூடத்துக்கு கொஞ்சி விட்டு தான் நகருவேன். பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் அவனை நான் வீட்டில் தேடி சென்று முதலில் பார்க்கப்பேன். எனக்கு விளையாட்டு பொருளுக்கு மீதி எல்லாம் நாட்டமில்லை. அவனை கொஞ்சி விளையாண்டால் மட்டும் போதும். நான் அவனை மிகவும் நேசிக்கிறேன். அவனும் என்னை மிகவும் நேசிக்கிறான் என்று உணர்கிறேன். என் தம்பிக்கு நான் நல்ல அக்காவாக இருப்பேன். எனக்கு என் தம்பியை மிகவும் பிடிக்கும். அவன் எனது குட்டி உலகமாகவே மாறிவிட்டான். என் செல்லக்குட்டியை பற்றி பேச வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. என் தம்பி எவ்வளோ பெரியவனான் வந்தாலும் அவன் எப்போதும் எனக்கு குட்டி குழந்தை தான். நன்றி, வணக்கம்.